ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களும் இங்க இருக்கோம் இல்லையா? அப்போ பக்கத்துல உட்காந்துருந்தவங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட யாத்திரை தொடங்குது. இங்க இருந்து உண்மையான யாத்திரை ஸ்ரவணத்துல இருந்து கேட்கறதுல இருந்து தொடங்குது. இப்போ நம்ம ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்பா இந்த முக்திநாத் யாத்திரையில நம்மளோட முதல் பங்கா நம்ம இந்த யாத்திரை நல்லபடியா நடக்கணும். இங்க இருக்கிற பகவான், நம்ம இது இன்னையில இருந்து நம்ம தரிசனம் பண்ண போற பகவான், புனித நீராடல் எல்லாமே நமக்கு முழுமையான பலன் அளிக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட குரு கிருஷ்ணர்கிட்ட நம்ம இப்ப வேண்டிக்கிறோம். முதல்ல நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நித்தி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நித்தி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. सो நம்ம இந்த முக்திநாத் யாத்திரையோட முதல் நாள், முதல் பங்கா, முதல் விஷயமா நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா நைமிஷாரண்யம். இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு பேரு நைமிஷாரண்யம். இந்த நைமிஷாரண்யம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யாத்திரைக்காக நம்ம கொடுக்குற ஒரு சின்ன அறிமுகம் இப்ப பாத்திரலாம். உண்மையிலே இப்ப நம்ம வந்திருக்கிறது டிராவல். யாத்திரா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் டிராவலிங். எஸ், பட் பொதுவா சமஸ்கிருத வார்த்தை யாத்திரா அப்படிங்கிறதுக்கு அந்த பயணம், டிராவலிங் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம வந்திருக்கிறது அம்மா சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் யாத்திரா, புனித பயணம். தமிழ்ல சொல்லணும்னா ஆன்மீக யாத்திரா, ஆன்மீக பயணம், புனித பயணம். அப்போ இந்த புனிதம், இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் நம்ம உடலுக்கானதா இல்லாம ஆத்மாக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அதாவது நம்மள தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். நம்ம இங்க வந்திருக்கிற இப்ப நம்ம பண்ற இந்த பயணம், இன்னும் ஒரு 10 நாளைக்கு நம்ம தொடர்ந்து பண்ண போற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கணும். இந்த தீர்த்தம், தீர்த்த யாத்திரா அப்படின்னு இதை சொல்லுவோம் இல்லையா? அந்த தீர்த்த அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுக்கு ஒரு பேர் தீர்த்தக்கர அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ இந்த தீர்த்தங்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் உண்டு அப்படின்னா, தீர்த்தம்னு முதல்ல தண்ணி, அதுக்கப்புறம் தூய்மையானதுன்னு அர்த்தம், புனிதப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம், அப்புறம் தாண்டி போறதுன்னு அர்த்தம், அப்புறம் பகவானுக்கும் தீர்த்தன்னு ஒரு பேர் உண்டு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்கு. அதுக்கப்புறம் பகவானோட பக்தர்களுக்கும் தீர்த்த அப்படின்னு ஒரு பேர் உண்டு, சன்னியாசிகளுக்குலாம் தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இத்தனை அர்த்தமுமே ஒரே விதத்துல, ஒரே வகையில தான் அது அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தீர்த்த யாத்திரை, இந்த புனித பயணம், இந்த ஆன்மீக யாத்திரைங்கிறது நம்மள புனித நீராடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகத்தை கடந்து போறதுக்காக வந்திருக்கோம். பகவானோட பக்தர்களை பத்தி கேட்கறதுக்காக, பகவானோட பக்தர்கள் தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கும், பகவான தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு அத்தனை அர்த்தங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு இருந்தாலும் இந்த பயணம் அத்தனை விஷயத்தையுமே தொடர மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம இங்க பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு, நான் இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் என்ஜாய் பண்ணேன், இதெல்லாம் விஷயம், அந்த மாதிரி அனுபவிக்கிற மனப்பான்மையோட வந்தோம் அப்படின்னா அதை ஸ்ரீமத் பாகவதம் வாயச தீர்த்தம், காக்கை போற யாத்திரை அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலா இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன ரெக்வெஸ்ட், இது கருத்துக்கள் கேள்விகளுக்கு நான் கடைசியில இடம் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ அது ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. எஸ், ஸோ ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, காக்கை போற யாத்திரை அப்படின்னு சொல்லுது. காக்கை என்ன பண்ணும்னா தினசரி பறந்து போயிட்டே இருக்கும், நாள் முழுக்க பறக்கும். எந்த நதிகள்ல பார்த்தாலுமே அது குளிக்கவும் செய்யும், புனித இடங்களுக்கும் போகும். போயிட்டு அது என்ன பண்ணும்னா, அது பாக்குற விஷயம், தேடுற விஷயம் என்னன்னா அருவருப்பான விஷயங்கள்ல, குப்பைமேட்டுல தான் அது கிளறிட்டு இருக்கும், அல்லது வேற ஏதாவது சாப்பிட தகாத விஷயங்களை தான் அது தேடிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட பயணம் அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது, தன்னோட இன்பத்துக்குன்னு இருக்கக்கூடாது. இது பகவானோட திருப்திக்காகவும் குருவோட திருப்திக்காகவும் நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கணும். ஸோ இது நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம பக்தர்கள், இப்ப நம்ம அடுத்த ஒரு 10 நாளைக்கு நம்ம 40 பேர் ஒரு ஃபேமிலி, அப்கோர்ஸ் லைஃப் லாங். இது ஒரு ஆன்மீக குடும்பம், இது வசுதேவ குடும்பம். நம்ம எப்பவுமே ஒரே ஃபேமிலி, நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா அப்பா தான். கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் தான் நம்மளோட அம்மா அப்பா. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
சின்ன சின்ன விஷயங்கள், அடுத்தவங்களுக்கு முடியாதது உதவி பண்ணணும், சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஒரு கடமை இது. எஸ். ஸோ அப்போ இது விஷயங்கள் நம்மளோட ஆரம்ப நிலை, சின்ன சின்ன நினைவூட்டல். அதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது தேவைகள் இருக்கு, ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்கு, எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம இந்த யாத்திரை டீம்ல இருந்து ஒரு டெய்லி என்னென்ன பண்ணணுங்கிறத முன்னாடியே சொல்லிடுவோம். இத்தனை மணிக்கு நம்ம இங்க போறோம், இத்தனை மணிக்கு இங்க வாங்க, இதெல்லாம் நம்மளோட இன்னைக்குரிய பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். நம்ம அதுல ஏதாவது சின்ன மாற்றம் இருக்கு அப்படின்னா உடனே தயவுசெய்து எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்களே எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். உதாரணத்துக்கு நான் பாத்ரூம் போகணும், ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான விஷயம், ஒரு வார்த்தை ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அல்ல தண்ணி குடிக்கணும், எங்கேயா வெளியே போகணும், நம்ம குரூப்ல இருந்து ஜஸ்ட் வெளியே போகணும்னு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. தனி பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்தலத்திலையுமே எப்படி இந்த கலியுகத்தோட தாக்கத்தினால புனிதமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய செயற்கையான பௌதிகமான விஷயங்களும் இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாவே இருக்கும். ஒரிஜினலை விட டூப்ளிகேட் ரொம்ப அட்ராக்டிவாவே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லா இடத்துலயுமே. இப்ப இந்த நைமிஷாரண்யத்துல இருக்கட்டும், அயோத்தியால இருக்கட்டும், போறக்கூடிய வரிசை எல்லா இடங்களையுமே. ஸோ நம்ம புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, ஆச்சாரியர்கள் எதை அங்கீகரிச்சிருக்காங்களோ அந்த இடங்களுக்கு ஒரு இடம் விடாம கட்டாயம் கூட்டிட்டு போயிடுவோம். எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ தனியா பிளான் எதுவுமே பண்ண வேண்டாம் தயவு செய்து. அது மற்றவங்களுக்கும் தொல்லை கொடுக்கும். நம்ம எல்லாமே நமக்கு எதெல்லாம் பார்க்கணும் இங்க நைமிஷாரண்யத்திலயோ அல்லது அயோத்தியாலோ அதெல்லாம் கண்டிப்பா நம்மளே கூட்டிட்டு போயிடுவோம். எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஹரே கிருஷ்ணா. இது சின்ன ஒரு வேண்டுகோள். இது இந்த யாத்திரையை நம்ம சுமூகமா போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இங்க வந்ததே பல பல சவால்களுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுத்த ப்ரெஷர்லாம் தாண்டி இங்க வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. இப்பவும் இருக்கு ப்ரெஷர் எல்லாருக்குமே. ஸோ அது நல்லபடியா நடக்கணும், பகவானோட அருள் நமக்கு கிடைக்கணும், குருவோட கருணை, கிருஷ்ணரோட கருணை நமக்கு கிடைக்கணுங்கிறப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நைமிஷாரண்யத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நைமிஷாரண்யத்தை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் ஆக்சுவலா நைமிஷாரண்யத்துலதான் 18 புராணங்களுமே பேசப்பட்டது. 18 புராணங்களுமே இந்த இடத்தோட மகிமை சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா 18 புராணங்களுக்குமே தலைமையா இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். அதனால அந்த பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம இப்ப பேச போறோம். ஸ்ரீல பிரபுபாதர் நைமிஷாரண்யத்தை பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். முதல் காண்டம், முதல் அத்தியாயம், 4வது ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமாவே விளக்கியிருக்கார். அந்த ஸ்லோகம், நைமிஷே நிமிஷ கஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகசிர சமம் ஆசத. ஒரு முறை புனித இடமான நைமிஷாரண்யத்துல சௌனக ரிஷியோட தலைமையில எல்லா ரிஷிகளுமே, பெரிய சிறந்த ரிஷிகள் எல்லாருமே ஒரு 1000 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு யாகத்தை செஞ்சாங்க. அது யாகம் எதுக்காக அப்படின்னா பகவானோடையும் பகவானோட பக்தர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப அழகா இந்த ஊருக்கு பேரு நைமிஷ வனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற பகவானுக்கு பேரு அனிமிஷ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யார் ஒருத்தர் கண் இமைக்காதவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் தன்னோட பக்தர்களை அனிமிஷ, பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஒரு க்ஷணம் கூட அவர் கண்ணு மூடுறதே கிடையாது. பகவானோட ஒரு புகழ் இந்த ஊர்ல, இந்த பகவானோட பேர். ஸோ இந்த நைமிஷ வனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிமிஷம்னா தமிழ் வார்த்தையும் நிமிஷம். இது நிமிஷம். பகவான் ஒரு முறை இந்த ஸ்தலத்துல ஆயிரக்கணக்கான அசுரர்களை இந்த க்ஷணத்துல கொண்டார். ஸோ அதனால இது நிமிஷவனம், நைமிஷவனம் அப்படின்னாச்சு ஒரு பேர். இன்னொரு அர்த்தமும் இருக்கு இந்த நைமிஷவனம் அல்லது நைமிஷ ஆரண்யம். ஆரண்யம்னாலும் வனம் தான், வரம் தான் அர்த்தம். ஸோ இந்த நைமிஷ ஆரண்யத்துல ரிஷிகள் எல்லாருமே ஒரு முறை பிரம்மதேவர் கிட்ட போறாங்க. பிரம்மதேவர் கிட்ட போய் கலியுகம் வரப்போறது. ஆக்சுவலா நம்ம ஊர்லதான் ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்களுக்கெல்லாம் வேலை கிடையாது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பான வேலை இருக்கு உண்மையிலே. ஸோ அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன, அவங்க செய்யற செயல்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா உலக நன்மைக்காக எல்லா விஷயங்களும் செய்வாங்க. மற்றவங்களுக்கு பகவானை பத்தியும் பகவானோட பக்தி தொண்டை பத்தியும் எடுத்து சொல்லுவாங்க. எல்லா உயிர்வாளிகளுக்குமே சுகிருத்தம் சர்வபூதானாம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. எல்லா உயிர்வாளிகளுக்குமே சிறந்த நண்பர்களா இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட சாதுக்கள் என்ன பண்றாங்க, பிரம்மதேவர் கிட்ட போறாங்க. போயிட்டு கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டார் துவாபர யுகத்தோட முடிவுல.
ஸோ கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா களி ஸ்டார்ட் ஆகுது, கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கலியுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு, களி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அர்த்தம் உண்டு. களி அப்படின்னா சண்டைன்னு அர்த்தம், கலகம், களி, சண்டைன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப பொருத்தமான பேர் இந்த யுகத்துக்கு. ஸோ எப்பவுமே மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கறதையும் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. கலோவியஸ்மின் யுகேஜனா மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்யாது உபத்திரதா அப்படின்னு சொல்லப்பட்டு, அதாவது இந்த கலியுக மக்கள் மந்த புத்தியோட இருப்பாங்க, அற்ப ஆயுளோட இருப்பாங்க, எப்பவும் சண்டை போட்டுக்கிறதுலயே குறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இவங்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கணும். ஸோ தயவுசெய்து பிரம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நாங்க அதுக்காக ஒரு யாகம் பண்ணலாம், பகவானை திருப்திப்படுத்தலாம்னு இருக்கோம், அதுக்கு பொருத்தமான ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறார். அப்போ பிரம்மா என்ன பண்றார், தன் கையில இருந்த ரொம்ப புனிதமான ஒரு தர்பை புல்ல எடுக்கிறார், அத சக்கரம் மாதிரி சுத்துறார், ரவுண்ட போட்டு இது பூமியில உருட்டி விடுறார். இது எந்த இடத்துல போய் நிக்கிறதோ அதுதான் பெர்ஃபெக்டான பிளேஸ் அப்படி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரத்தை ஃபாலோ பண்ணி எல்லா ரிஷிகளும் வராங்க. சக்கரத்துக்கு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை நேமின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஸோ அதனால இந்த இடத்துலதான் அந்த சக்கரம் ஸ்டாப் ஆச்சு. அந்த சக்கரம் ஸ்டாப் ஆகி பாதாள லோகம் வரைக்கும் போக ஆரம்பிச்சது. அப்போ பிரம்மதேவர் தேவி, இந்த உலகத்துக்கு இன்சார்ஜ், இந்த பௌதிக உலகத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற துர்கா தேவிட்ட பிரார்த்தனை பண்றார். உடனே துர்கா தேவி வந்து அந்த சக்கரம் பூமியை கம்ப்ளீட்டா ஓட்ட போடாதபடிக்கு அவங்க தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. துர்கா தேவி அவங்கதான் இங்க இருக்கிற சக்தி பீடத்துல இருக்கிற லலிதா தேவி. அவங்கள லிங்கதாரிணி சக்தியா வழிபடுறாங்க. அவங்க பேரு லலிதா தேவி. உங்க எல்லாருக்குமே சக்தி பீடம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சத்தி தேவியோட உடல் விழுந்த 51 இடங்கள்ல விழுந்தது பார்வதியோட உடல், சத்தி தேவியோட உடல். ஸோ அந்த 51 இடங்கள் விஷ்ணுவால துண்டிக்கப்பட்டது. அவங்க சத்தி தன்னை எரிச்ச உடனே சிவபெருமான் அந்த உடலை வச்சு நடனம் ஆடுறார். விஷ்ணு வந்து தன்னோட சுதர்சன் சக்கரத்தால அந்த சத்தி தேவியோட உடலை 51 இடங்கள்ல வீச வைக்கிறார். ஸோ இங்க பார்வதி சத்தி தேவியோட இதயம் விழுந்த இடம். ஸோ சத்தி தேவியோட இதயம் முழுக்க நைமிஷாரண்யத்துல இருக்கு. ஸோ இந்த நைமிஷ வனத்துல இன்னொரு ரொம்ப சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, பகவான் இங்க வன ரூபத்துல இருக்கார், இந்த காடு ரூபத்துல இருக்காரு பகவான் இங்க நைமிஷாரண்யம். ஸோ அதனால இந்த இடத்துல பகவான் இங்க இருக்காரு, அங்க இருக்காரு, எல்லா இடத்துலயுமே இருக்காரு. இந்த நைமிஷாரண்யத்தை இன்னும் வேத புராணங்கள் எப்படி புகழ்து அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சிருஷ்டில முதல்ல உருவாக்கப்பட்ட புனித ஸ்தலம் இதுதான். மக்கள் பயன்படுறதுக்காக முதல்ல உருவாக்கப்பட்ட புனித ஸ்தலம் இதுதான். அதனாலதான் எல்லா ரிஷிகளும், எல்லா முனிவர்களும், எல்லா யோகிகளும் இங்கதான் வருவாங்க. வியாசர் இங்கதான் இருக்கார். சூத கோஸ்வாமி தெரிஞ்சிருக்கணும், பாகவதத்தோட ஒரு அறிமுகம் இருக்கிறவங்களுக்கு சூத கோஸ்வாமி யாருன்னு தெரியும், இங்கதான் இருக்கார். சவுனக் ரிஷிகள் எல்லாரும் பிரம்மா சூஸ் பண்ணி கொடுத்த இடம் இதுதான். சோ ராமர் இங்க வந்திருக்கார், பாண்டவர்கள் இங்க வந்திருக்காங்க, பலராமர் தன்னோட யாத்திரைக்கு இங்க வந்திருக்கார். இந்த மாதிரி பெரிய ஆச்சு, பெரிய பக்தர்கள், பகவான் தன்னோட பல அவதாரங்கள்ல இங்க வந்திருக்காரு. சோ இந்த நைமிஷ வனத்தோட பல சிறப்பம்சம் இருக்கு. வராக புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அசுரர்களோட பலம் ரொம்ப 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 குறைவு. இந்த அசுரர்களுக்கு பலமே கிடையாது. அதனால பகவானோட பக்தி காரியங்கள் பண்றதுக்கு ரொம்ப உகந்த இடம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நைமிஷாரண்யத்துல யாகம் பண்றது சிறப்புன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால எல்லா ரிஷிகளும் பண்ணாங்க. இந்த கலியுகத்துக்கு சிறந்த யாகமா பரிந்துரைக்கப்படுறது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனம், கலௌ தத் ஹரி கீர்த்தனாத் அப்படின்னு சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள். ஸோ அப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணணும், நிறைய பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கணும். இந்த கலியுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறை அதுதான். அந்த ரிஷிகள் பண்ண மாதிரி நம்மளால 1000 வருஷம் இங்க உட்காந்து யாகம் பண்ண முடியாது. நம்மளால கொஞ்ச நேரம் பஸ்ல வர்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த யுகத்தோட நம்ம உடலோட இயல்பு அவ்வளவுதான். ஆனா இந்த பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. சோ தயவுசெய்து எல்லாரும் எவ்வளவு நாமத்தை உச்சரிக்க முடியுமோ உச்சரி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த இடத்துல மற்ற இடங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த சக்கர தீர்த்தம் நம்ம பார்த்தோம். பிரம்மாவோட சக்கரத்தினால உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அது, சக்கர தீர்த்தம்னே பேரு. அந்த அந்த ஒரு குளம், ஒரு கிணறுக்கு ஆழம் எவ்வளவுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அடிப்பகுதி இல்லாதது ஒரு எண்ட்லெஸ் வெல் அது.
அதுக்கப்புறம் லலிதா தேவியோட கோயில் நம்ம அங்க போறோம், அது சக்தி பீடம். அங்க வந்து தேவி விக்கிரக ரூபத்துல இருக்க மாட்டாங்க, சின்ன லிங்க வடிவத்துல தான் இருப்பாங்க. நீங்க ஒத்து பார்த்தா தான் தெரியும், ரொம்ப சின்னவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அங்க போறோம் நம்ம. அதுக்கடுத்து வியாசகத்தின்னு ஒரு இடத்துக்கு போவோம். வியாசரோட ஆசிரமம் அது. வியாசர் 4 வேதங்களையும் தொகுத்த பிறகு, 18 புராணங்களையும் எழுதின பிறகு தன்னோட சிஷ்யர்கள் 4 பேருக்கு அதை கொடுத்தார். இந்த இடத்துல வச்சுதான் கொடுத்தார், இந்த நைமிஷாரண்யவனத்துல வச்சுதான் கொடுத்தார். அது வியாசரோட ஆசிரமம். அங்க போவோம். அங்க தப்போஸ்தலி ஒண்ணு இருக்கு. யார் அப்படின்னா, பிரம்மாவால முதல்ல உருவாக்கப்பட்ட உயிர்வாளிகள். பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் அவரே எல்லா உயிர்வாளிகளையும் உருவாக்கிடல, பிரஜாபதிகள்னு ஒரு சிலர் உருவாக்குனார். இந்த பிரஜாபதிகள் யாருன்னா பிரஜைகளை உருவாக்குறவங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 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 குறிப்பிட்ட உயிர்வாளிகளை, ஒரு கஷ்யப்பருக்கு 9 மனைவிகள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும், ஒருத்தர் பாம்புகளை உருவாக்குனாங்க, ஒருத்தர் பூச்சிகளை உருவாக்குனாங்க, ஒருத்தர் பறவைகளை உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி நீர்வாழ் உயிரினங்களை ஒருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே பிரஜாபதிகளை உருவாக்குனார். அப்போ மனுஷ குலத்தை தோற்றுவிக்கிறதுக்காக ஸ்வயம்புவ மனுங்கிறவரையும் அவரோட மனைவி சதரூபா அப்படிங்கிறவங்களையும் உருவாக்குனாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஓகே. பிரம்மா என்ன சொன்னார், இப்போ நீங்க நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும், ஸோ இந்த மனுஷ இனத்தை நீங்க விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல எங்களோட ஹிருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிறோம், ஒரு குடும்பஸ்தன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க காட்டுறாங்க. ஸோ கல்யாணம் ஆச்சு உடனே குழந்தை பெற்றுக்கிறோம், கிடையாது. முதல்ல ஹிருதயம் தூய்மையா இருக்கணும். அப்போ உருவாகிற குழந்தைங்களும் ரொம்ப நல்ல உணர்வோட இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்க வருஷ கணக்குல தபஸ்யால ஈடுபடுறாங்க, சதரூபாவும் ஸ்வயம்புவமனு. ஸோ அவங்களோட அந்த இடத்துக்கு போவோம் நம்ம. அங்க ராமர் லக்ஷ்மணர் சீதா தேவிக்கான கோயிலும் இருக்கு, அதையும் பார்ப்போம் நம்ம. அப்புறம் ஹனுமன் கதின்னு ஒரு இடத்துக்கு போவோம் நம்ம. ஹனுமன் கரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, இது வால்மீகி, இப்ப நான் சொல்ல போற கதை வால்மீகி ராமாயணத்துல இருந்து கிடையாது, இது மற்ற புராணங்கள்ல இருக்கு. என்ன அப்படின்னா, ராமர் லக்ஷ்மணரை ராவணனோட தம்பியா சொல்லப்படுற அகிராவணன் மகிராவணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில கதைகள்ல மட்டும் இது ரொம்ப பிரபலமானது கிடையாது. அவங்க கடத்தி பாதாள லோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹனுமன் பாதாள லோகம் போய் ராமரையும் லக்ஷ்மணரையும் தன்னோட தோல்ல வச்சு வெளியில வந்த இடம் நைமிஷாரண்யம் தான். ஸோ அவர் அந்த வெளியில வந்த இடத்துக்கான கோயில் இருக்கும், அதை பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு சில பக்தர்கள் இங்க திவ்ய தேசம், இது நைமிஷாரண்யம் 108 திவ்ய தேசங்கள்லயும் ஒண்ணு. ஸோ அப்போ கோயில் ஒண்ணு இருக்கணும், விக்கிரகம்னு ஒண்ணு இருந்தா தான் சேவை பண்ண முடியும். இது வனமே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சேவை பண்றங்கிற ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இங்க, தேவராஜ பெருமாள் சந்நிதி, அவரையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மேடுல அகோபில மடம் ஒண்ணு இருக்கு. அகோபில மடம் இருக்கு இங்க. ஒரு அகோபில மடத்தோட ஒரு ஜீயர், அவர் இங்க சமாதி அடைஞ்சிருக்கார். அவரோட பிருந்தாவனமும் இங்க இருக்கு. நவநரசிம்மர், அகோபிலத்துல இருக்க நவநரசிம்மரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்ப சமீபத்துலதான், போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. ஸோ இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஸோ இது நம்ம நைமிஷாரண்யத்தை நம்ம பார்க்க வேண்டிய இடம். இப்போ போவோம் நம்ம, இப்போ ஆட்டோல போறோம் நம்ம. போயிட்டு எல்லாரும் தரிசனம் பண்ணுவோம். பண்ணிட்டு மறுபடியும் நைட் டின்னருக்கு நம்ம ரூமுக்கு வந்துடுவோம். வந்துட்டு மறுநாள் காலையில, நாளைக்கு காலையில 6 மணி 5:30 5:30 மணிக்கு ரூம்லயே நம்ம பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட அப்படியே கீழே வந்துருங்க. குளத்துக்கு நம்ம குளத்துக்கு குளிக்க போறோம், இல்ல நான் ரூம்லயே ஒரு தடவை குளிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் குளத்துலயும் குளிக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஏன்னா நம்ம குளத்துல சோப் போட மாட்டோம், புனித நீராடுறதால சோப் போடுறது இல்லை, அங்க சோப் யூஸ் பண்றது இல்லை. ஸோ அதனால அதுக்கு தயாரா நீங்க வந்துக்கோங்க. அங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு பெரிய வசதி கிடையாது, ஜஸ்ட் தெருமுனையில நம்ம வரும்போது கவனிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம குளிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்து ட்ரெஸ் மாத்துறோம். ட்ரெஸ் மாத்திட்டு செக் அவுட் பண்ணி கீழே வந்துடும். கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறி நம்ம அயோத்தியா நோக்கி போறோம். இது நம்ம நைமிஷாரண்யத்தோட பிளான்.